வணக்கம். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது ஜென்ம குருவாக வருகிறார். உங்களுடைய ராசிக்கே குரு வருகிறார். குரு ஜென்ம குருவாக வந்தாலும் குருவின் பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மைகள். குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தை பார்வையிடுவதால் இந்த குரு பயிற்சி அவ்வளோ மோசமாலாம் இருக்காதுங்க. ஜென்ம குருன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜென்ம குரு லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் செய்யும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அவருடைய பார்வைகள் நல்ல பார்வைகளாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு தொழிலை கற்றும் கொடுக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். ஏனோ தானோ நம்ம தொழில் செய்யாமல் தொழிலை நல்லபடியாக கற்றுக்கிட்டு அதில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரலாம். நல்ல அனுகூலமாகவே இருக்கும். அது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். திருமணம் கைகூடும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திருமணம் தடை தாமதங்கள், இத்தனை நாளாக தடை தாமதங்கள் இருந்த எல்லாருக்குமே இப்போ திருமணங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்பு நல்லபடியாகவே அமையும். நல்ல பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பல நன்மைகளையும் கொடுப்பார். காதல் கைகூடும். காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் காதல் கைகூடும் அப்படின்னா பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு செய்து கொள்வது இன்னும் சிறப்பு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய குருமார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள், அவங்களையும் பெற்றோர்களையும் வணங்கி நம்ம எந்த அளவுக்கு பணிவோடு இருக்கோமோ அவங்கக்கிட்ட அதுக்குண்டான பலன்கள் நமக்கு கைமேலேயே கிடைக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல அமோகம். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ப்ளஸ் கூட்டுத் தொழில் கொஞ்சம் கவனமாக கூட்டுத் தொழிலையும் நம்ம கவனத்தோடு செயல்பட்டு பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் நல்ல ஒரு லாபங்கள் அனுபவிக்கலாம். ஜென்மகுரு மெயினாக தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் பதவி உயர்வு, பணி உயர்வு இதெல்லாம் கிடைச்சாலுமே அதை நம்ம செய்யும்போது ரொம்ப கவனத்தோடு செய்யணும். ஏதாவது சிறிய தவறு ஏற்பட்டாலும் அதுக்குண்டான பலன்கள் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நல்ல கவனத்துடன் தொழிலில் செயல்பட்டு நல்ல முன்னேற்றம் அடையும் காலமாக இது அமையும். குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் திட்டமிட்டு தெளிவோடு செய்யுங்க. மனசில் ஃபஸ்ட்டு தெளிவு கொண்டு வந்துடுங்க. மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும். மனக்குழப்பம் இருக்கும்போது அதை தெளிவுபடுத்திக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அது நம்ம நல்லபடியாக தெளிவுபடுத்திக்கிட்டு செய்கிற வேலையை திட்டமிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த காலம் நமக்கு பொற்காலமாகவே அமையும். நன்றி, வணக்கம்.